பழைய சீவரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் பார்த்திங்கன்னா பாலாற்று கரையோரத்தில் இருக்குது. இங்கே 3 நதிகள் பாலாறு, செய்யாறு, வேகவதி இந்த 3 நதிகள் சங்கமிக்கும் இடம்ன்றதுனால திருவேணி சங்கமம்னு இதை அழைக்கிறாங்க. இது கங்கைக்கு நிகராக ஒப்பிடுறாங்க. இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமுக்கூடல் ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமாள் இந்த கோவிலும் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம May 18 போக போகிற டூரில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பத்மகிரி அப்படின்ற மலை மேலே இருக்குது. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் வரையுமே வண்டி நம்மளுக்கு போகிறதுக்கு வசதி இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த தாத்திரி விஷ்ணு லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் தாயார் மடியில் அமர்த்தி இங்கே இந்த பத்மகிரியில் வந்து அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே அவர் தங்கி மக்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சார். அடுத்து இந்த பத்மகிரியில் வழிபடும்போது அவர் லக்ஷ்மி நரசிம்மர் சாந்த மூர்த்தியாக அப்படி இருக்கார். கோவில் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருந்தாலுமே உள்ள கருவறையில் வந்து மேற்கு நோக்கி தான் சாமி இருக்கார். காஞ்சிபுரத்தை நோக்கி மேற்கு நோக்கி அமர்ந்திருக்காரு. தாயார் வந்து அகோபலவல்லி, அவங்களுக்கு தனி சன்னதியும் ஆண்டாளுக்கு தனி சன்னதியும் இங்கே இருக்குது. தை மாதம் காணும் பார்வைக்கு உற்சவம் ரொம்ப சிறப்பு மிக்கது. அந்த திருநாளில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரதராஜ பெருமாள் இங்கே வந்து கோவிலுக்கு மேலே ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் இருக்க கல்மண்டபம் வந்து அவர் காட்சி கொடுக்கிறாரு. அந்த உற்சவம் இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய வழிபாடுக்கு வந்து மிக சிறந்த கோவிலாக கருதப்படுது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியர்லேருந்து சில பக்தர்கள் வரும்போது கடும் வயிற்று வலி ஏற்படுது. அப்போது அவர் கனவுல வந்து பெருமாள் வந்து இங்கேயே 48 நாள் தங்கி இந்த கோவிலில் தரிசனம் பண்ணும்போது அவருக்கு எல்லாமே சரியாகிடும் அப்படின்ட்டு ஒரு அசரீரி தோன்றுது. அதன்படி அவரும் அங்கே தங்கி வழிபட்டு அந்த நோயும் சரியாகுது. அதுலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து ஆரோக்கிய வழி, எந்த ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடியோ எந்த நோயாக இருந்தாலுமே இங்கே வந்து வழிபட்டால் சரியாக ஒரு ஐதீகம் இருக்குது. விஷ்ணு லக்ஷ்மி வாசம் செய்யும் ஸ்தலம் என்பதால் இது ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்பட்டது. இப்போ காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது சீவரம் என்று ஆகி இது பழைய சீவரம் அப்படின்னு அழைக்கப்படுது. எல்லாரும் May 18 நம்ம போக போகிற டூரில் வந்து இந்த கோயிலையும் தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம்.